கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 21வது ஞாயிறு மறையுரையை சிந்திக்க இந்த வலையொலி வாயிலாக இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ரொம்ப அருமையான ஒரு நற்செய்தி பகுதி. குறிப்பாக இன்றைக்கு நற்செய்தியை பற்றி சற்று ஆழமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மற்ற வாசகங்களும் தொடர்பு படுத்தப்பட்டிருந்தாலும் கூட நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா? நான் யார் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்ற கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலிலிருந்து என்னுடைய மறையுரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு தோராயமாக பார்த்தோம்னா 2025 வருடம், ஒரு 2000 ஆண்டுகால இந்த வரலாற்றில் இயேசுவை குறித்த புரிதலும் பார்வையும் ஆளுக்கு ஏற்றார் போல, காலத்திற்கு ஏற்றார் போல, நேரத்திற்கு ஏற்றார் போல, சூழலுக்கு ஏற்றார் போல அது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு 9 விதமான சூழல்களை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இன்றைக்கு உங்கள்கிட்டயும் என்னட்டையும் பார்த்து கேட்டா இயேசு உனக்கு யார் என்று கேட்டால் மீட்பர் என்று சட்டென்று சொல்லிவிடுவோம். குழந்தைங்கிட்ட கேட்டா கூட அதுகளுக்கு புரியும் இயேசு என்றால் யார், அவர் கடவுள் என்று கூட அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம இயேசுக்கு உவமை உருவக பெயர்களை சொல்லி அளிப்போம். ஆனால் கடவுள் என்பவராக இருக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு, அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த 2000 வருஷத்துல இயேசு எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் அன்பு கொண்டிருக்கிற, நம்மை நேசிக்கிற, நமக்கு வாழ்வு தருகின்ற, மீட்பை தந்த ஆண்டவர் இயேசு எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு ஒரு பார்வையாக, ஒரு கோர்வையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பலதரப்பட்ட பார்வைகள், ஒரு 9 அல்லது 10 பார்வைகளை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல, நீங்கள் நேசிக்கிற ஆண்டவரை பகுத்தறிவாதிகள் எப்படி பார்க்கிறார்கள்? ரேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏத்தீஸ்ட்னு சொல்ல முடியாது, ரேஷனலிஸ்ட். அந்த பகுத்தறிவாதிகளை பொறுத்தளவுல இயேசு என்பவர் யார் அப்படின்னா, இயேசு என்கிறவர் ஒரு மனிதர், அந்த மனிதர் என்பவர் இந்த உலகத்திற்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இயேசு என்கிற அந்த மனிதரே ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒருவர் தான். எப்படி சூரியனை ஒரு கடவுளாக இந்த மனிதர்கள் பார்க்கிறார்களோ, அதற்கென்று ஒரு தியரி, ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதற்கான ஒரு கட்டுக்கதைகளை உருவாக்கினார்களோ, அதுபோலதான் இந்த இயேசு என்கிற ஒரு மனிதரை கடவுளாக மாற்றி அதற்கான சோதனைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பகுத்தறிவாதிகள் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கும் இயேசுவை குறித்த இப்பேற்பட்ட பார்வை கொண்டவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி சொல்றேன். ஏனென்றால் அவர்களை பொறுத்தளவுல இயேசு என்பவர் ஒரு கற்பனை பாத்திரம். அவர் மனிதர்களுடைய பயத்திலிருந்து உருவாகிய ஒரு பக்தி பாத்திரம் ஆக அப்படி நினைக்கிறாங்க. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன நினைக்கிறாங்க? கடவுள் இயேசு என்கிறவர் ஒரு மனிதர், அதுல மாற்று கருத்து இல்லை. அவர் மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கு பின்பு வந்த அவருடைய சீடர்கள் கட்டுக்கதைகளை உருவாக்கி அவரை கடவுளாக மாற்றி விட்டார்கள். மனிதனாய் இருந்த ஒருவரை கடவுளாக மாற்றிய ஒரு சமூகம் சீடர்கள் சமூகம் என்று இயேசுடைய கடவுள் தன்மையை நினைக்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது ஒரு விதமான பார்வை. மூன்றாவது, அறநெறியாளர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா, மாரலிஸ்ட், ஒழுக்கவாதிகள். அவர்களுடைய பார்வையில இயேசு யார் அப்படின்னா, இயேசு ஒரு அறநெறி போதனையாளர், அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், ஒரு சான்று, அந்த மலை பிரசங்கத்தை பாருங்க. அந்த மலை பிரசங்கத்துல கடவுள் என்பதை பற்றி சொல்லி இருக்கிறாரா? அதை பற்றிய வார்த்தையே இல்லையே. பக்தி என்கிற வார்த்தை இருக்கிறதா? இல்லையே. அது முழுக்க முழுக்க அறநெறி சார்ந்த ஒரு காரியம். ஆக இயேசு என்பவர் ஒரு அறநெறி போதனையாளர், அவள் ஒரு மாரலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். 3 விதமானது. 4வது பார்வை எப்படின்னா, இயேசு என்பவர் அவர் எப்படின்னா ஒரு தன்னையே ஒரு மெசியாவாக நினைத்து கொண்டு வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எப்படின்னா, இயேசுடைய காலத்துல அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த யூத சமுதாயத்துல மீட்பருக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த மெசையானிக் எக்ஸ்பெக்டேஷன் என்பது அங்க இருந்தது. அந்த மெசையானிக் எக்ஸ்பெக்டேஷனை முழுக்க தனக்குள்ள வாங்கி அந்த மெசியாவே தான் என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டார்.
அப்படியே ஒரு வாழ்க்கையை நடத்தினார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கும் பிராக்டிக்கலா ஐரோப்பாவில் ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் நீளமான முடி வைத்து கொண்டு அந்த தோற்றத்தோடு இருக்கக்கூடியவர்களை இயேசுவாக நினைக்கிறார்கள் என்று சொல்லி தன்னை இயேசுவாகவே காண்பித்து கொண்டு தனக்கென்று ஒரு சீடர் குலத்தை உருவாக்கி வாழ்ந்து பின்னாளில் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தா இப்படி பார்க்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்ளலாம். அப்போ அவரே தன்னை மெஸ்ஸியாவாக நினைத்து தன்னை மெஸ்ஸியாவாக பிம்பப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 4வது கேட்டகரி. இப்ப 5வது ஒரு வகையான இருக்காங்க அப்படின்னா சோசியலிஸ்ட், சமூகவாதிகள். அவர்களுடைய பார்வையில இயேசு எப்படி தெரிகிறார் அப்படின்னா, இவர் காலம் கண்டுகொண்ட ஒரு சமூக போராளி, இது காலம் கொடுத்த ஒரு அல்லது காலத்தின் தேவைக்கு ஏற்றார் போல இந்த காலமே உருவாக்கிய ஒரு போராளி தான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்றத இயேசு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு என்ற மனிதர் வாழ்ந்தார், அவர் ஒரு போராளியாகவே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்கள் எடுத்து சொல்றாங்க இல்லையா, என்னது ஆல் ஃபார் ஈச் ஃபார் ஆல் அப்படின்னா ஒவ்வொருவருக்காகவும் எல்லாமே இருக்கணும், எல்லாமே ஒவ்வொருவருக்காகவும் இருக்க வேண்டும். ஆல் ஃபார் ஈச் அண்ட் ஈச் ஃபார் ஆல் அப்படின்ற அந்த ஒரு ஒற்றை சொல்லாடலை முன்னிறுத்தி இயேசுவை ஒரு சமூக போராளியாக பார்க்கக்கூடியவர்கள், அடித்தட்டு மக்களுக்காக அல்லது பெண்களுக்காக ஏழைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராளி அப்படின்னு நினைக்கக்கூடிய சோசியலிஸ்ட் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பார்வை அப்படின்றதுக்காண்டி சொல்றேன். நீங்க நேசிக்கிற ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பார்வைகள்லாம் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கிறது. அகிம்சாவாதிகள், நம்முடைய காந்தியை போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஆயுதம் இல்லாமல் அமைதியையும் மன்னிப்பையும் முன்னிறுத்திய ஒரு அகிம்சாவாதி. அதற்கு அவர்கள் பல உதாரணங்களை சொன்னாலும், ஒரு கன்னத்துல அரைஞ்சா நீ மறுகணத்தையும் காட்டு, உன்னோட ஒரு கல் தூரம் நடக்க வர சொன்னா நீ மறுகல் தூரம் நடந்து போ, உன்னுடைய மேலுடைய கேட்டாங்கன்னா உன்னுடைய உடைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது ஒரு அகிம்சாவாதி. அவர் போரையோ அல்லது ஒரு சண்டையவோ சச்சரவையோ விரும்பாத ஒரு அகிம்சைவாதி, அமைதி வழியில போராடி அமைதியின் மூலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்ய முடியுமா அப்படின்னு நினைத்த ஒரு அகிம்சாவாதி அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை கொண்டவர்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அன்றைக்கும் இருந்தார்கள். இப்ப இன்னொரு பாயிண்ட் 7வது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த 1000 ஆண்டு கனவோடு வாழக்கூடிய மில்லேனியர்கள் அப்படின்னு அவர்களை சொல்றாங்க. இது நான் நெட்ல படிச்சேன், இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து வரும் தெரியல, பட் எனக்கு அதுல புரிதல் இருந்துச்சு. மில்லேனியவாதிகள், மில்லேனியரியான்ஸ் அப்படின்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உலகத்தின் முடிவை கணித்து சொல்லக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அபூர்வ மனிதர் என்று அவர்களை சொல்லுகிறார்கள். இவர்தான் அந்த பல்லாயிரம் ஆண்டு காலம் வாழக்கூடிய அந்த ஆட்சியினுடைய நிறைவை சொல்ல வந்த ஒரு தீர்க்கதரிசி என்று அவரை ஒரு மில்லேனியவாதியாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதான் அவர் 2 விரலை காமிச்சாரு, 2.5 விரலை காமிச்சாரு, இல்ல அரை விரல் அமுங்கி போச்சு, 2 விரல் நல்லா நீட்டி நிக்குது, இந்த 2 விரல் நீளமா இருக்கிறதுனால 2000 ஆண்டு என்று கணித்து இந்த 2000 ஆண்டுல உலகம் முடிந்து விடும் என்று சொன்ன அந்த மில்லேனியவாதிகள்னா இதுலதான் வர்றாங்க. அப்போ 2000 ஆண்டுல உலகம் அழியல. உடனே அவர்கள் என்ன சொன்னாங்க, பக்கத்துல இருக்க விரலை பாருங்க, இது பாதி தூரம் நீட்டிக்கு நிக்குது, ப்ராபபிளி 2500 உலகம் அழியும் என்று சொல்லக்கூடிய உலகத்தின் முடிவை கணிக்கக்கூடிய அல்லது எதிர்பார்த்திருக்கக்கூடிய மில்லேனியவாதிகளுக்கு இவர் இப்பேற்பட்ட ஒரு பார்வையை, அந்த முடிவை சொல்லக்கூடிய மனிதர் அப்படின்னு பார்க்கறாங்க. இப்போ கிறிஸ்தவர்களே என்ன பண்றாங்கன்னா, கத்தோலிக்கர்கள், அறிவியல் அறிஞர்கள், சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ ஒரு கேத்தலிக் சயின்டிஸ்ட் அல்லது ஒரு கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட், அவங்களுக்கு எப்படி கடவுள் தென்படுகிறார் இயேசு என்றால், அவர் ஒரு ஆன்மீக தலைவர், அதுல மாற்று கருத்து என்பதில்லை அப்படின்னு நம்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அறிவியல் என்பது அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தித்தான் அறிவியல் இன்னைக்கு மேல எந்திரிச்சு நிக்குது. அதுல எழுந்து நிற்பதற்கு காரணம், அறிவியலால் அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும். ஆய்வுக்கு உட்படுத்த முடியாத எதையும் அறிவியல் உண்மை என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்ற ஒரு பட்சத்துல என்ன வருது அப்படின்னா, அந்த அறிவியலே ஒரு கட்டத்திற்கு மேல பதில் சொல்ல முடியாம நின்றும். இப்போ எளிமையான உதாரணம் சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் இருக்கும். இப்போ மனிதன் எப்படி வந்தான் அப்படின்னா, குரங்குல இருந்து வந்தான் அப்படின்றத எல்லாருமே சொல்லுவாங்க, அறிவியல் பூர்வமா சொல்லக்கூடிய. அப்ப இந்த குரங்கு எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கு ஒரு முன் விலங்கு ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ஆன்சிஸ்டர் சொல்லுவாங்க, இது அதுல இருந்து வந்துச்சு, ஓகே அது இதுல இருந்து வந்துச்சு, அது இதுல இருந்து வந்துச்சு. அப்ப எப்படி போக 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 தான் கடைசியில் அமீபா அப்படின்னு சொல்லுவாங்க. அமீபா தான் உலகத்தில் தோன்றிய முதல் உயிரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த அமீபா எங்க இருந்து வந்துச்சு? So there is a question mark to the science. அப்ப சயின்ஸே அந்த இடத்துல கேள்விக்குறியோடும் ஆச்சரியக்குறியோடும் நிற்கிறது.
அப்போ அதைத்தான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த பேய் ஓட்டக்கூடியவர்களுக்குலாம் அவர் எப்படி தெரிவார்னா, ஒரு பேய்களை ஓட்டக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த மனிதராக கூட அவர் தெரிவார். இப்படி நிறைய இருக்குங்க. இன்றைக்கு இப்பேற்பட்ட பார்வை கொண்ட இந்த உலகத்துல இயேசு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கல, ஆனா தான் கூட இருந்த அந்த 12 சீடர்கள்ட்ட கேட்கிறார், ஐயா இந்த உலகம் இப்படியெல்லாம் கடவுளை பற்றியும் இந்த கடவுள் தன்மையை பற்றியும் பேசுகிறது, என்னைய பத்தி என்ன பேசுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போத ரொம்ப வேகமா சீடர்கள்லாம் பதில் சொல்றாங்க. நீங்க வந்து உங்களை வந்து எலியா என்கிறார்கள். ஏன்னா அப்பெல்லாம் பெரிய பெயர் போன தீர்க்கதரிசிகள், அவர்கள் இறை வாக்கினர்கள். உங்களை ஏசாயா என்கிறார்கள், உங்களை வந்து மோசே என்கிறார்கள் அப்படின்னு பயங்கரமா ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. ஏன் திருமுழுக்கு யோவான் என்று கூட உங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் இயேசுவே அப்படின்னு சொல்லி, என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள்னு பதில் பறந்துகிட்டு வருது எல்லா பக்கத்துல இருந்து. என்னைக்குமே அது ரொம்ப ஈஸி தெரியுமா? யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்க சொன்னதா சொல்றது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு கூட இந்த இப்போ நாட்கள் எல்லாம் சட்டமன்றம் வந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் அந்த வலையொலியில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும் போது அந்த அங்கே இருக்கிற அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது எதிர்ப்பு புறத்தில் இருக்கிற உறுப்பினர்களாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்படிலாம் மக்கள் சொல்றாங்க, மக்கள் கேட்குறாங்க, மக்கள் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு அந்த வாதங்களை முன்வைக்கும் போது ரொம்ப வேகமா முன்வைப்பாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் என்பது ஒரு ப்ளூராலிட்டி, அது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம். அதுல அது யாரு மக்கள் எல்லாருமே யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை சொல்லாமல் பொது சிந்தனையை பொது பார்வையை தன் பதிலாக சொல்வது என்பது மிகவும் எளிதானது. அப்ப ஆண்டவர் அதை அலோ பண்றார். சரி சொல்லு, மக்கள் என்ன சொல்றாங்க? ஓகே. மக்கள் என்ன சொல்றாங்க? மெஸ்ஸியாவை என்ன சொல்றாங்க? மோசேவா? ஓகே ஓகே. மக்கள் என்ன சொல்றாங்க? திருமுழுக்கு யோவான். மக்கள் என்ன சொல்றாங்க? எலியா என்கிறார்கள். மக்கள் என்ன சொல்றாங்க? ஓகே ஓகே. எல்லாம் கேட்டுட்டு போய் சொல்றாரு. சரி நீ சொல்லு, நான் யாரு? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்க, உங்க அனுபவத்தில் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு யார்? யாருமே பேசல, யாருக்குமே பதில் தெரியலங்க. ஆக்சுவலாங்க ராயப்பர் முன் வருகிறார். ஆண்டவரே நீ கடவுள், வாழும் கடவுளின் மகன், எங்களுடைய மெஸ்ஸியா என்பதை அவர் அந்த இடத்துல சொன்னார். ஆக இயேசுவை தன்னிலையில் உணர்ந்து அதை தன்னுடைய அனுபவமாக சொன்ன பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? நீ பாறை, இந்த பாறையின் மீது தான் நான் திருச்சபையை கட்ட போகிறேன். ஒருவேளை யோவான் சொல்லியிருந்தாருன்னா யோவான் அன்றைக்கு பாறை என்கிற பெயர் வாங்கியிருக்கலாம். அந்திரேயா சொல்லியிருந்தா அந்திரேயாவுக்கு அந்த பெயர் கிடைத்திருக்கலாம். மற்ற 10 சீடர் 11 பேர் இங்க இருந்தாங்கல்ல, அந்த 11 பேர்ல யார் அந்த பதில சொல்லியிருந்தாலும் அன்றைக்கு அந்த ஒரு அருமையான ஒரு வந்து கடவுளுடைய வாயிலிருந்து அந்த பொன்மொழியாக வரக்கூடிய அந்த அடைபெயர் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அவர்கள் பாறையாக மாறி இருப்பார்கள். ஏன் அந்த 11 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையாக கூட மாறி இருப்பார்கள். ஆனால் ராயப்பர் அந்த இடத்துல வந்து சொல்றாரு, ஆண்டவரே நான் சொல்லுகிறேன், இந்த 11 பேர் வாய மூடிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சதுல என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஊர் 1000 சொல்லட்டும், எனக்கு நீங்க யார் அப்படின்னா மெஸ்ஸியா, வாழும் கடவுளுடைய மகன் நீங்கள் தான் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாரு. அதனுடைய பலனாக அவர் திரு அவையினுடைய முதல் திருத்தந்தை என்கிற அந்த மகுடத்தை சூடக்கூடிய பெரும் பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இயேசுடைய காலத்துல வாழ்ந்த பலரும் இயேசுவை எப்படிலாம் பார்த்திருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு நோயாளிகளா இருந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தாரு. அவங்கெல்லாம் இயேசப்பா ஒரு மருத்துவரை போல பார்த்திருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு பேய்களை ஓட்டி விட்டார். அவர்களை பொறுத்தவரை இயேசுலாம் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பேய் ஓட்டக்கூடிய மனுஷன் அப்படின்னு கூட அவரை நினைச்சிருக்கலாம். யாயுடைய மகளுக்கு உயிர் கொடுத்தார். அப்ப என்ன வாழ்க்கை தரக்கூடியவர் இவர் அப்படின்னு கூட, உயிர் தரக்கூடிய ஒரு உன்னதர் அப்படின்னு கூட நினைத்திருக்கலாம். மகதலா மரியாவுடைய பாவங்களை மன்னித்தார், இவர் மன்னிப்பை தரக்கூடியவர் எப்படின்னு அந்தம்மா அனுபவத்துல கடவுளை அந்தம்மா அவங்க அப்படியே அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ சீடர்களுடைய அனுபவம் இப்படி இப்போ 4 பார்வை சொன்னேன் பார்த்தீங்களா? முதல் பார்வை, இந்த 2000 ஆண்டுகள்ல இந்த உலகம் இயேசுவை குறித்து எப்படிப்பட்ட பார்வைகள்லாம் வைத்திருந்தது என்று சொன்னேன். இரண்டாவதாக சீடர்கள் என்ன பார்வை வைத்திருந்தார்கள் அப்படின்றத சொன்னேன். மூன்றாவதாக நான் என்ன பார்க்கிறோம்னா, இயேசுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சில நேரடி மனிதர்கள் இயேசுவை எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்துட்டு பேதுரு எப்படி கடவுளை பார்த்தார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன கேள்வியா இருக்கும்? எனக்கு என் ஆண்டவர் யார்? அந்த கேள்விதான் முக்கியம். உலகத்துக்கு அவர் 1000 விதத்துல எப்படி வேணாலும் அவரை பார்க்கட்டும், ஆனா கடவுள் எனக்கு யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 பார்வை பார்த்தேன் இல்லையா? அந்த பார்வை எல்லாமே ஒரு விதத்துல நல்ல பார்வை தான், ஆனா நிறைவான பார்வைகள் அல்ல, குறையுள்ள பார்வைகள். அதில் உண்மை இருக்கிறது, அதில் ஓரளவுக்கு சத்தியம் இருக்கிறது, ஆனால் அது நிறைவான ஒரு பார்வை அல்ல. அப்போ ஒரு நிறைவான பார்வை என்பது என்றால்
அது உங்களுடைய தனி மனித அனுபவத்திலிருந்து வர வேண்டும். அது நம்முடைய தனி மனித அனுபவத்திலிருந்து வர வேண்டும். அந்த அனுபவத்தினுடைய வார்த்தை என் ஆண்டவர் என் மீட்பர் என்பது போல் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என்னுடைய தோழன் என்று இருக்கலாம். என் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு ஆலோசனையாளர் என்று கூட இருக்கலாம். என் ஆண்டவர் என்னை அதிகமாய் அன்பு செய்யக்கூடியவர் என்றாக கூட இருக்கலாம். என் ஆண்டவர் அவரே எனக்கு அனைத்திற்கும் ஆதாரமானவர் என்ற பதிலாக கூட இருக்கலாம். இன்றைய நாளில் இந்த மறையுரையை நிறைவு செய்கிற பொழுது நான் இப்படித்தான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனுடைய அனுபவமும் இயேசுவை குறித்து இப்படி இருக்கிற பொழுது, என்னுடைய தனி மனித அனுபவம் எனக்கும் என் தந்தைக்கும் எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற இந்த உறவு எப்பேற்பட்ட உறவாக இருக்கிறது? நான் இயேசுவை எப்படி கண்டுகொண்டேன், எப்படி கண்டுகொண்டு இருக்கிறேன், எப்படி கண்டுகொள்ள இருக்கிறேன், அல்லது இந்த எதிர்காலத்தில் என் ஆண்டவரை எப்படி நான் பார்க்க போகிறேன் என்பதை இந்த நாளில் யோசியுங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிற பொழுது எனக்கே கடவுளை குறித்த பார்வை மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் சிறு வயதனாக இருக்கிற பொழுது நான் கடவுளை பார்த்த விதம் என்பது வேறு. குறுமடத்தில் படிக்கிற பொழுது நான் கடவுளை பார்த்த விதம் வேறு. அதுவும் குறுமடத்தில் படிக்கிற பொழுது பிலாசபி படிச்சுட்டு இருக்க போது நான் கடவுளை பார்த்த விதம் வேறு. பிலாசபி படிச்சுட்டு நான் இறையியல் படிப்பதற்கு முன்பாக ஆன்மீகியல் படித்தேன். அப்போ கடவுள் மீது எனக்கு இருந்த பார்வை எப்படி இருந்துச்சு? அப்போ ஒரு மாறுபாடு இருந்துச்சு. இறையியல் படிக்கிற பொழுது ஒரு மாறுபாடு இருந்துச்சு. குருவாகி பணி செய்கிற பொழுது கடவுளை குறித்த பார்வை இன்னும் அது ஒரு மெச்சூர்டானது, ஒரு மேம்பட்ட பார்வையாக மாறி இருக்கிறது. இன்னும் எத்தனை காலம் வாழப்போகிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் இன்னும் என்னுடைய கடவுளை குறித்த பார்வை மாறும். அது மேம்பட்ட பார்வையாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால இன்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய காரியம், கடவுளை குறித்த என்னுடைய பார்வை என்ன? எப்படிப்பட்ட பார்வை நான் வைத்திருந்தேன்? இப்போது எப்பேற்பட்ட ஒரு பார்வையை நான் கடவுளை குறித்து நான் வைத்திருக்கிறேன்? இந்த பார்வை பிற்காலத்தில் மாறினால் அது இன்னும் மேம்பட்ட பார்வையாக மாறுமா அல்லது குறைவட்ட பார்வையாக மாறுமா என்கிற இந்த 4 கேள்விகளுக்கு பதில் காணக்கூடிய ஒரு மறையுரையாக என்னுடைய மறையுரை இன்றைக்கு அமைய வேண்டும் என்று நினைத்தேன். அது அமையும் விதத்தில் அதற்கான பதிலை கண்டுபிடிக்க ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே ஆவியின் துணையை, ஆவியினுடைய ஆலோசனையை தருவார் என்று நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு செய்தியாக மேபி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய யூடியூப்பை பார்க்குறீங்க இல்லையா? குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் ஒரு 5000-6000 பேர் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என் இயேசு எனக்கு யார் அப்படின்றத நீங்கள் விரும்பினால் நீங்கள் பதிவிடலாம். அதை பார்க்குற ஒவ்வொருவருமே புரிந்து கொள்வார்கள். என் ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர், எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை என்னுடைய மறையுரையோடு சேர்ந்து அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கமெண்ட்ல இயேசு என்பவர் எனக்கு இவர்தான் அப்படின்றதையும், இப்படிப்பா நான் இயேசுவை பார்க்கிறேன் என்பதையும் நீங்கள் பகிரலாம். இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.